Welcome back to our channel Kritika Energy SN. So, நம்ம secondary grade teachers-கான appointment exam. ஸோ நம்ம SGT அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அதுக்கு எப்படி ஏற்கனவே நான் ஹவு டு ஸ்டார்ட் எக்ஸாம்னு ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். இப்போ ஸ்பெஷலி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு என்னென்ன முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு எடுத்துக்கும் போது ஸோ நிறையா பேர் டெட் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நியர்லி 1 lakh பீப்புள். நமக்கு கிடைக்குமா, நம்ம படிக்க முடியுமா, எழுத முடியுமா, கரெக்டாக அதை பிடிச்சிட முடியுமா, படிப்போமா வேண்டாமா, நோ டைலமா அட்டால். டெஃபினட்டாக எனக்கான ஒரு வேலையை, எனக்கான ஒரு போஸ்டிங்கை நான் வாங்குவேன் அப்படின்ற உறுதியோட இந்த செல்ஃப் தன்னம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து இருக்கிறது நமக்கு உறுதி அப்படிங்கிறது. இந்த உறுதி படிச்சுட்டு இருக்கும்போது டெஸ்ட் எழுதி பார்க்கும்போதோ, இல்லை உங்களால் 4 நாள் தொடர்ந்து படிக்க முடியாமல் போகும்போதோ, இல்லை ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போதோ இந்த உறுதியை கைவிட்டுறாதீங்க. ஏன்னா ஓகே நம்மளால முடியாது அப்படின்ற இடத்துல தான் நிறைய பேரோட வெற்றி வந்து கீழே விழுந்துருது. அதாவது கை கெட்டுக்கு தூரம் வரைக்கும் போயிட்டு கிடைக்காம போகிறது வந்து இந்த டிட்டர்மினேஷன், மன உறுதி, அடப்பிடிக்கிற தன்மை இல்லாமல் தான் விட்டுட்டு போகிறோம். ஸோ நிறைய தடவை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அடம் பிடிங்க, எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அடம் பிடிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அனலைசிஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்மளோட கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் அனலைசிஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் இது பற்றி 3 வீடியோ வந்து நம்மளோட சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நம்மளோட 2017 TNSCERT-யோட கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத பொறுத்து. அதாவது பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. லேர்னிங் அவுட்கம்ன்ற ஒன்று இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது, எண்ணும் எழுத்தும்ன்றது ப்ரெசென்ட்டில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேர்னிங் அவுட்கம் அண்ட் எண்ணும் எழுத்தும் 2ஐயும் பேஸ் பண்ணி பசங்களோட கொஸ்டின் ஹையர் ஆர்டர் ஸ்கில்ஸ், லோயர் ஆர்டர் ஸ்கில்ஸ், மிடில் ஆர்டர் ஸ்கில்ஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. சரிங்களா? அதனால நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி கிட்டத்தட்ட 3 வீடியோக்கு மேலவே நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஆர்கனைசேஷன் ஆஃப் மெட்டீரியல் எதை படிக்க போகிறோம்? நிறைய புக்ஸ் இருக்கு. அதாவது நம்மளோட சோர்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க, நமக்கு அழகா டீட்டெயில்ல சொல்லுவாங்க வள நூல் அப்படின்னு, ரிசோர்ஸ் புக், சோர்ஸ் புக்குன்னு. அதை தெளிவா தரவா படிச்சுட்டு அதுலேருந்து கண்டென்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத படி தான் படிக்கணும். அந்த மாதிரியான வீடியோஸ் எப்படி படிக்கணுங்கிறது நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இந்த எக்ஸாமை பற்றின என்ன டவுட்டாக இருந்தாலும், எப்படி படிக்கணுன்ற டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை அண்ட் ஐ வில் கைட் யூ. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டைம் டேபிள் எப்படி போடலாம், இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னையிலேருந்து ஏப்ரலில் எக்ஸாம் வருது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏப்ரல் வரைக்கும் ஒரு டைம் டேபிள். ஸோ இந்த மந்த்துக்கு ஒரு டைம் டேபிள், இந்த வீக்குக்கு ஒரு டைம் டேபிள், பர்டிகுலர் டே இன்னைக்கு நீங்கள் என்ன படிக்க போறீங்க, அதை படிச்சு முடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள். ஸோ த சேம் ரிவிஷன் எப்படி, ரிவிஷனுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்னா லாஸ்ட் 3 days என்ன ரிவிஷன் பண்ண போகிறோமோ அதுக்குள்ளே நோட்ஸ் தனியாக எழுதியிருக்கணும். அடுத்து லாஸ்ட் 1 month எதை ரிவிஷன் பண்ண போகிறீங்களோ அப்படியே ஒரு நோட்ஸ் இருக்கும். நான் என்னோட எக்ஸாமுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ நோட்ஸ் பேஸ் பண்ணி எழுதிக்கிட்டே இருப்பேன். அதில் திரும்ப ரீகேப் பண்ணும்போது முக்கியமான விஷயத்தை இன்னொரு நோட்ஸாக வச்சுருப்பேன். ஸோ என்னோட நோட்ஸே 3 டைப்ஸாக இருக்கும். லாஸ்ட் டே இல்லை லாஸ்ட் 2 daysல ரிவிஷன் பண்ணுறது, லாஸ்ட் 10 daysல ரிவிஷன் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக ரிவிஷன் பண்ண வேண்டியது அப்படிங்கிற மாதிரி நோட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி பிரிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட், நடுவில் டெஸ்ட்னா இப்படி தான் இதில் தான் எழுதி பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு சென்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படி கிடையாது. பட் தட் இஸ் வெரி நெசசரி தான். ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி எழுதி பார்க்கறதுங்கிறது நெசசரி. பட் நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணிக்கோங்க, நமக்கு எந்த கண்டென்ட் கிளியராக இருக்கும், எந்த கண்டென்ட் கஷ்டமாக இருக்குது, எந்த சப்ஜெக்ட். ஸோ நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் ப்ளஸ் சைக்காலஜி. ஸோ இதில் சைக்காலஜி எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கும் அதை நம்ம திரும்ப ரீகலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ எம் ஹியர் கன்க்ளூட் தட் 2024ல் இல்லைன்னா எப்போவுமே இல்லை நமக்கு வேலை அப்படின்ற மைண்ட் செட்டோட செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் படிங்க. வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இந்த எக்ஸாம் ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு எல்லாருக்கும் வேலை கிடைக்கணுன்ற வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். நம்மளோட சேனலில் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான நிறைய வீடியோஸ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். யார் யார் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.